குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும்னு நம்பலாம். இன்னைக்கோட கிளாஸ் வந்து இயல் 2ல் தமிழர் மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தமிழர் மருத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து வள்ளுவரோட குறள் கொடுத்துருக்காங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா வள்ளுவர், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த உணவு நல்லா செரித்து நல்லா செரிமானம் அடைந்த பிறகு நமக்கு தேவையான அடுத்த உணவை நம்ம சாப்பிடணும்னா சாப்பிட்டாலே நமக்கு மருந்து அப்படின்ற ஒன்றே என்ன கிடையாது, தேவை கிடையாது அப்படின்னு வள்ளுவர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்திலே வள்ளுவர் அவர் சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்திலையும் அவர் சிறந்து விளங்கியிருக்காருன்னு வந்து நமக்கு தெரியுது இல்லையா. நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவே மருந்தா வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த பாக்ஸ் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்திருக்காங்க. அதைப்படி இன்னைக்கு வந்து ஒரு சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி குழந்தைங்கன்னா போய் அவங்களோட ஆண்டு விழாவில் அவரை இன்வைட் பண்ணுற மாதிரி ஆண்டு விழா மலர் போடுவாங்க இல்லையா, இந்த புக்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் ஆண்டு விழா மலர், அந்த ஆண்டு மலர், அந்த புக்கெல்லாம் வெளியிடுவாங்க இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி ஒரு புக்கில் வந்து அவரை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாங்க, ஒரு கான்வர்சேஷன். அதில் ஒரு 4-5 குழந்தைங்க போய் அவங்கக்கிட்ட வந்து மருத்துவர் சித்த மருத்துவர் தானே, ஸோ மருத்துவத்தை பற்றி அவங்க வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவரும் அவரை வெல்கம் பண்ணி, அந்த குழந்தைங்களை வெல்கம் பண்ணி அவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன செய்கிறாங்க, ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த லெசன் வந்து அழகாக தான் இருக்கும். நம்மளோட தமிழர் மருத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். இதில் இலக்கியான்ற ஒரு கேர்ள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் இல்லையா. என்ன சொல்கிறாங்க, எப்போ தான் மனிதர்கள் வந்து மருத்துவம் அப்படின்ற ஒன்று எப்போ அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுக்கு தொடக்க காலத்தில், அதாவது அந்த காலத்துலலாம் நோய் வந்தபோது இயற்கையாக வளரும் இல்லையா தாவரங்கள், அதை கொண்டு தான் நோயை வந்து தீர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பான். அப்படி அந்த தாவரங்களில் என்னென்னலாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தோட வேறு, பட்டை, இலை, பூ, கனி. அதாவது வேர் தெரியும் தானே, பட்டை தெரியும் தானே, நேற்று தான் மரத்தை பற்றி பார்க்குறோம். அந்த பட்டையெல்லாம் இலை உதிர்த்து அந்த பட்டை இது அதோட ஆடைமானி இருக்குது அப்படின்னு படித்தோம் இல்லையா. ரைட். இலை, அதோட பூ, கனி, இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, மருந்தாக பயன்படுத்தி இருந்தாங்க. இப்படி தான் மனிதருக்கும் மருந்துக்குமான தொடர்பு வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை இந்த வேரெல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், எதோட பட்டை, இலை, சத்துலாம் நல்லா வேணும்னா நம்ம என்ன செய்வோம், காய்கறிகள், கீரை வந்து இலை வகையை சேர்ந்ததான இலை, பூ, வாழைப்பூலாம் சாப்பிட்ருப்பீங்களா, அது அது வேற, அதுவும் ஓகே தான். ஆனால் பூவையே அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மருந்தாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கனிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தாவரங்களை தான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு செலியன்ற தம்பி என்ன கேட்குறாங்கன்னா, அப்படியானால் பழந்தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, மருத்துவத்தை அவங்களுமே அப்பனா மருத்துவத்தை பற்றி அறிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே மருத்துவத்தை வந்து அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் அதில் என்ன பாயிண்ட்னா, இது இந்த தாவரங்கள், இலைகள், கனிகள், பூ, இதை வச்சு தானே பார்த்தாங்க. அது மூலம் மூலிகை மருத்துவம், அறுவை சிகிச்சை, அது வந்து இப்போ அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், மருந்தே தேவைப்படாமல் இந்த மாதிரி உடலை வளப்படுத்திய உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். பழந்தமிழர்கள் வந்து என்னென்னலாம் அறிஞ்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், ஓகேவா. அப்புறம் உடலையும் உள்ளத்தையும் சீராக்கும் யோகா படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கலைகளையும் அவங்க அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு பாப்பா கேட்குறாங்க, மேகலை, ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா. என்ன கேட்குறாங்க, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம், இத்தனை மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா, இவையெல்லாம் ஒன்றா இல்லை வேறு வேறு மருத்துவமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரே ஆன்சர் தான் சொல்கிறாரு, என்னன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று தான்.
என்ன பண்ணுவாங்கன்னா, உணவே வந்து மருந்து. அதாவது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பாடையே வந்து மருந்தா வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தனியா மருந்துன்ற ஒண்ண கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன செய்யல, குடுக்கல. உடல்ல வந்து நம்ம ஐம்பூதங்களால ஏற்படுற ஒரு ஒரு என்ன சொல்லலாம், மாற்றங்கள்னால நிகழ்வதுதான் இந்த நோய்கள். அதன் மூலியமாகவே அதை வச்சே நாங்க என்ன செய்றோம், மருத்துவம் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கப்பட்ட மருத்துவம் தான் நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியம், உணவு சார்ந்த மருத்துவம். என்ன சொல்றாங்க, நாட்டு வைத்தியம், இந்த இருக்குல்லையா இந்த ரெட் மார்க் போட்டிருக்குல்லையா, இது எல்லாமே நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியம், உணவு சார்ந்த மருத்துவம் அப்படின்னு இருந்தாங்க. கடைசியில இது என்ன, இதெல்லாம் எங்க வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அந்த சிற்றூர் குட்டி குட்டி ஊர்கள்ல மருத்துவமா இருக்கனால அதை வந்து அந்த மருத்துவமே என்ன செஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு அப்படின்னு அந்த சார் வந்து என்ன சொல்றாங்க. ரைட். இப்ப இன்னொரு கேர்ள் வந்து கேட்குறாங்க, மேகலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பின்தங்கி இருந்த அதாவது முதல்லாம் வந்து பின்தங்கி தானே தமிழர் மருத்துவம் இருந்துச்சு. இப்போ வந்து மீண்டும் மறுமலர்ச்சினா திரும்ப புத்துயிர் பெற்று வருதுல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. இப்போ வந்து புதுசா திரும்ப உயிரோட்டம் கிடைச்சு திரும்ப மறுமலர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுல குறிப்பா சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு முதலிய நோய்கள் பெருகிய நிலையில் இதன் பயனை சொல்லலாம். இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே என்ன கேட்குறாங்க, சுகர் பேஷண்ட்டை, இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், கேன்சர், கார்டியாக் கார்டியாட்டிக் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ கார்டியாட்டிக் அரெஸ்ட், அந்த மாதிரி மாரடைப்பு சொல்லுவோம் இல்லையா, கார்டியாட்டிக் அதான். அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னா, நமக்கு வந்து சரியான உணவு இல்லை, வாழ்வியல் மாற்றங்கள், உடற்பயிற்சி இல்லை, யோகா இவையெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக செஞ்சாகணும். இதோட தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளோட, அதாவது இதுக்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய டேப்லெட்ஸை இன்டேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகும்னா, பக்க விளைவுகள் என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இந்த பக்க விளைவுகள் வராமல் எப்படி கொடுக்கலான்றத தான் இன்னைக்கு இந்த தமிழர் மருத்துவம் என்ன செய்து, உணவு மூலமாகவோ நம்மளோட நடைமுறை வாழ்க்கை மாற்றுறது மூலமாகவோ பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்தை கொடுக்கலாம். ஸோ அதனால இப்போ தமிழர் மருத்துவம் என்ன செய்யுது, மறுமலர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இலக்கியான்ற மாணவி என்ன கேட்குறாங்கன்னா, சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டும் மருந்து அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சித்த மருத்துவம் சொல்கிறீங்களா சார், அப்போ அதில் தாவரத்துல இருந்து மட்டும்தான் நீங்கள் மருந்து தயாரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வேர்ப்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரமே பாறை என்றார் சித்தர்கள். அதாவது வேர், தலை இதெல்லாம் குணமடையாம சில நாள்பட்ட நோய் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளா இருக்கிற நோய் இருக்கும் இல்லையா, அதை தாவரங்களை மட்டும் இல்லாம சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா உலோகங்களையும் பாஷாணங்களையும் பயன்படுத்தி தான் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, முன்னோர்கள்ன்றது பதில சித்தர்கள், சரியா, தாவரங்கள் ரொம்ப நாள் இருக்கு, தாவரத்துல செய்யறது அவங்களுக்கு அவங்க உடல் ஏத்துக்காத பட்சத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த நோய் உள்ளவங்களுக்கு தாவரங்கள் இல்லாம உலோகங்களையும் பாஷாணங்களையும் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, மருத்துவம் பார்த்துருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து இலக்கியான்ற மாணவி என்ன கேட்குறாங்கன்னா, மருத்துவத்தோட பக்க விளைவுகளை சொல்லுங்க. அதனால இப்போ நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கே வந்து இப்போ ஒரு ஃபீவருக்குன்னு போகிறோம், நிறைய இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸை போடும் போது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை டேப்லெட்ஸ் போடுவீங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வந்தால் காலையில் ஒன்று, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு. ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸை நம்ம நிறையா எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அடுத்த நாள் வந்து வயிறு ரொம்ப என்ன செய்யும், எரிய ஆரம்பிக்கும், இல்லை வலிக்க ஆரம்பிக்கும். இதுதான் பக்க விளைவுகள். சரியா, ஏன்னா அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் நமக்கு வந்து பக்க விளைவுகளை உருவாக்கும். சரியா, அதை தான் கேட்குறாங்க. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு பக்க விளைவு வருமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. மருத்துவத்தில் கண்டிப்பாக ஒன்றா செய்யும், பக்க விளைவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், இயற்கையாகவே இருக்கிற இல்லையா தமிழர் மருத்துவத்தில் இருக்கிற மருந்துகள், அதை வந்து மருந்துகள்ன்ற பட்சத்தில் இங்கே என்ன சாப்பாட்டு மூலமாக தான், உணவு மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, மருத்துவம் பார்க்குறதுனால இதில் பக்க விளைவுகள் கிடையாது.
மருந்தே என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஏன் இதுல பக்க விளைவு இல்லை அப்படின்னு கேட்டா, மருந்து என்பதே உணவின் நீட்சி. இதான் நான் சொன்னதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தூய தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சித்த மருத்துவர்கள் கொடுக்குற லேகியம் சூரணத்தை உடல் எடுத்துக்கொள்ளும். அதை அவங்க கொடுக்குற லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் ஒரு உணவு மாதிரி தான் எடுத்துக்கொள்ளும். நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாவது பக்க விளைவுகள் வருமாடா? வராதுல்ல. அதே போல தான் இவங்க கொடுக்குற லேகியமும் சூரணமும் என்ன சொல்கிறாங்க, அது உணவாக தான் எடுத்துக்குது. அதனால இதில் பக்க விளைவுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து செலியன்ற மாணவர் என்ன கேட்குறாருன்னா, தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன சொல்லுங்க. தமிழர் மருத்துவத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க சார் அப்படி கேட்குறாங்க. அதாவது தனித்துவமான பார்வை, இதுதான் முதல் சிறப்பு. ரெண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம். இப்போ நம்ம எந்த சூழல்ல இருக்கோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மருத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? மருத்துவத்தோட பயன்பாட மூலக்கூறுகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. அவங்க கொடுக்கறது என்ன செய்யாது, சுற்றுச்சூழலை சிதைக்காது. சரி. ஒரு என்ன சொல்றாங்கன்னா, மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, நோய்க்கான சிகிச்சை மட்டும் இல்ல, திரும்ப அந்த நோய் வராம இருக்கிறதுக்கான வாழ்வியலையும் சொல்லித் தருவாங்க. இதை என்ன சொல்றாருன்னா, வள்ளுவரோட திருக்குறளை இங்க சொல்றாரு. நோய் நாடி நோய் முதல் நாடி. அதாவது ஒரு குறள் இருக்கும். அந்த குறளை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில கேட்கிறவங்க அந்த குறள் இங்க இருக்கனால இப்பெல்லாம் ரொம்ப டஃப்பா தானே கேட்குறாங்க. ஸோ இதுல இருந்து கூட கேட்கலாம். நோய் நாடி நோய், அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அப்படின்னா என்னன்னா, ஒரு சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் இருக்காங்களா, நோயாளிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நோயின்னு பார்க்கணும். அந்த நோய் எதுக்கு காரணம், நோய்க்கான காரணம் ஏன் வந்திருக்கு இந்த நோய், அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது தீர்க்கிற வழிமுறையை தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து அந்த நோயாளிக்கு இதை தாங்குற உடல்நிலை இருக்கா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்க அவரோட வயது எல்லாத்தையுமே கருத்தில் வச்சு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் அவர்கள் என்னது சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? அதை தான் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதான் மருத்துவத்தின் தமிழர் மருத்துவத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து இலக்கியன்ற மாணவி என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன ஐயா? அதுக்கு அவர்கிட்டே கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நம்மளே சொல்லிடலாம். என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு இயற்கை விட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்தாச்சு. எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குது, ஏசி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது மேக்ஸிமம் ஹவர்ஸ் போடுறீங்க, கொஞ்சம் ஹவர்ஸ் தான் என்ன செய்கிறீங்க, சுவிட்ச் ஆஃபே பண்ணுறீங்க. அது ஒரு ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் உணவு பழக்கம். யாரெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றீங்க? எத்தனை பேர் டெய்லி லைஃப்பில் கீரை காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்துக்கிறோம்? இல்லைல, எடுக்கிறது இல்லைல. எல்லாருக்குமே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ரைட்டா? எதுக்கெடுத்தாலும் ஆர்டர் போடுங்க மம்மி டேடி, ஆர்டர் போட்டு விடுங்க. ஸோ அதெல்லாம் தான் என்ன செய்யுது, மிகப்பெரிய கேடு விளையிறதுக்கு காரணம், நோய் வர்றதுக்கு காரணம் அதுதான். நிலத்துல பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் நச்சுப்படுத்தி உற்பத்தி என்ன ஒரு காரணம். ரொம்ப முக்கியமானது மன அழுத்தம். இப்போ இருக்க குழந்தைகளுக்கு கூட மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. இப்போ படிக்க சொன்னால் இவ்வளோ ஹோம்ஒர்க்கா அப்படின்னு கேட்குறீங்க. படிப்பு எதுக்காக, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட படிப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா புரிஞ்சு படிக்கிறதுக்காக தான். நம்மளோட சிந்தனைகள் உயர்வாக மாறுறதுக்காக தான் படிப்பு, இல்லையா? ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு தான். அதை தாண்டி நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், 98% அது நம்மளோட டார்கெட் கிடையாது, அது நம்மளோட படிப்பு கிடையாது. படிப்பை நீங்கள் முழுமையாக படிச்சீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத உயரத்துக்கு அது உங்களை கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கும். சரியா? ரைட். நீங்கள் டிப்ரெஷன்லாம் ஆகவே கூடாது. சரியா? அதுதான் இதோட காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரின்ற தம்பி, அதாவது அந்த மாணவன் என்ன கேட்குறாருன்னா, உணவை குறைப்பது தான் உடல் எடையை குறைக்கும் வழியாயா? அதாவது இப்போல்லாம் நிறைய குழந்தைகள் சின்ன வயசுல குண்டு குண்டுன்னு இருக்காங்க. ஸோ அது ஹெல்த் இஷ்யூன்னு சொல்கிறது பதில் நிறைய என்ன பண்ணுறீங்க,
அழகுக்காக மட்டும் உடல் எடையை வந்து குறைக்கக்கூடாது. அதை வந்து ஒரு கண்ட்ரோலாக குறைங்க. ஒரு 4-5 மாதம் எடுத்துக்கோங்க. எடுத்து கண்ட்ரோல் பண்ணி டே பை டேயாக எக்ஸசைஸ் மூலமாக குறைங்க. நல்ல ஃபுட் எடுக்கிறது மூலமாக குறைங்க. தானியங்களை வந்து தேடி பிடிச்சி சாப்பிடணும். நம்மளோட கீரை காய்கறிகள் இதெல்லாம் என்ன செய்யணும், சாப்பிடணும் அவர் என்னது சொல்கிறாரு. இதை வந்து ரொம்ப முக்கிய இம்பார்ட்டண்ட் என்னன்னா, சமையலறையில் செலவிடும் நேரத்தை நம் வாழ்விற்காக செலவிடும் நேரம்னு நினைக்கணும். சமையலறையில் வந்து நம்ம செய்கிற சாப்பாடுக்கு ஆகிற நேரம் வந்து நம்ம வாழ்க்கைக்காக செலவிடுறோம் நினச்ச அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். ஓகே ரைட். அடுத்து இந்த மாணவன் கேட்குறாரு பாரி, உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்வேன், நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா நான் டெய்லி என்ன பண்ணணும். நான் அதை வந்து அவர்கிட்ட கேட்கணுன்னே அவசியமே கிடையாதே, எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவர் ஒரு சித்த மருத்துவர்னால அந்த தம்பி வந்து கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள் இதுக்குரிய ஆன்சர். அவங்கள்ட்ட கேட்க வேணாம், என்கிட்ட கேட்க வேணாம், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்க வேணாம். உங்கள் உடல் நலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா. நான் பார்ப்பேன், வெயிட் பண்ணுவேன். எல்லாரும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். டெய்லி என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யலாம், யோகா பண்ணலாம். இப்போ நிறையா டைம் கிடைக்காது. எல்லாருமே என்ன செய்வீங்களா, நடக்கிறீங்களா, வாக்கிங் போகிறீங்களா, இல்லை. யோகா இல்லை, தியானம் இல்லை, மூச்சு பயிற்சி இல்லை. கரெக்டான டெய்லி 7 மணி நேரம், எல்லா இடத்துலையும் 8 மணி நேரம் சொல்லுவாங்க, இங்கே வந்து 7 மணி நேரம் தூக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையாவது கரெக்டாக பண்ணுறோமா, ஆமாவா இல்லையா, நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் சொல்லணும். இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாருன்னா, நாள்தோறும் 45 நிமிடம் 45 மினிட்ஸுக்கு 3 கிலோமீட்டர் வந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க. 15 மினிட்ஸ் யோகா இல்லை தியானம் இல்லைன்னா மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம் வேணும் கம்பல்சரியாக 3 லிட்டர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து மஸ்ட்டு. ஓகேயா. ஆப்பிள் சாப்பிட்டா, நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உங்களுக்கு நோயே வராதுன்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, ஆப்பிள் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பைசா இருக்கா, அமௌண்ட்டு செலவழிக்க முடியுமானா சரி ரைட்டு, அதுவும் வந்து வாஸ்தவமான கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, கொய்யாப்பழம் சாப்பிட்லாம்ல. இலந்த பழம், நாவல் பழம், பப்பாளி பழம், நெல்லிக்காய், வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் எவ்வளோ ரேட் வரப்போகுது கம்பேர் டு ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரேட் வந்து கம்மி தான். இது வந்து ஆனால் ஹெல்த்தி ஃபுட்டு. நம்மளுக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொய்யாவாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், நெல்லிக்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ரூட் வந்து நெல்லிக்காய் வந்து இப்போ இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஓகேவா. ஓகே ரைட். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நோயின்ற ஒரு விஷயமே என்ன செய்யாது, வராது. அதுக்காக நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேடி தேடி எல்லாத்தையும் இன்டேக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டெய்லி ஃபுட்லேயே நம்ம ஃப்ரூட்ஸு அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடுங்க. நாவல் பழம் வந்து அது அந்த சீசனுக்கு தான் வரும், இலந்த பழம் வரும். பப்பாளி சாப்பிடலாம். நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது, சாப்பிடலாம். வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம்லாம் வந்து சீசன் ஃப்ரூட்ஸ் இல்லை கிடையாதுல, டெய்லி எப்பயுமே வாழைப்பழம் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ நீங்கள் வாழைப்பழம்னா நல்லா சாப்பிடலாம். ஓகேவா. கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னா, இலக்கியான்ற குழந்தை கேட்குது, பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் என்ன. இதே தான் நான் சொன்னது தான். நல்லா சாப்பிடுங்க. ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் கிடையாது, நல்லா சாப்பிடுங்க. இந்த குழந்தைங்க இந்த வயசு தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, சரியா. நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை வகைகள், நல்ல எல்லாமே தானியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, சிறுதானியங்கள் அதெல்லாமே சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம், உட்காந்தே ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்காதீங்க, எந்திரிச்சு நின்று ஓடி ஆடி விளையாடுங்க. இப்போல்லாம் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் நிறைய வெளியே அனுப்ப மாட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஓடி ஆடி விளையாடுறதோட மீனிங்கே புரியாமல் ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலையே நீங்கள் என்ன செய்யணும்னா, புக்ஸ் எடுத்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கக்கூடாது, நடந்துகிட்டே படிங்க. ஒரு 15 மினிட்ஸ் நடந்துட்டு படிங்க. அப்புறம் உட்காருங்க, அதுக்குரிய ஆன்சர் எழுதி பார்க்கும் போது உட்காருங்க. படிக்கிறச்ச இடந்து வாக் பண்ணிகிட்டே படித்து பாருங்களேன். உங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், பயங்கரமான ஒரு நாலேஜை வந்து கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. அடுத்து மேகலை வந்து என்ன சொல்கிறாங்க, கடைசியாக தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஐயா. ஓகே, எங்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கல்வி மலருக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஓகேவா ரைட். இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்தாச்சு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதுக்கு வந்து எப்பயும் சொல்கிறதான், கிளாஸை நீங்கள் கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும், தேடணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸை பயன்படுத்தினர்.
என்ன பயன்படுத்தினாங்க? தாவரங்களை. ஸோ தாவரங்கள் தான் ஆன்சர். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. விலங்குகளா உலோகங்களா அப்படின்றது கிடையாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள். சித்தர்கள் கேட்கல, நல்லா கவனிங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள். சரி, ஓகேவா? செகண்ட் ஒன், தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எது மூலமே அதாவது எது மூலமே இருந்தது தெரியுதா? உணவின் மூலம் தானே இருந்தது. ஸோ தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. ஸோ ஆன்சர் என்னது? உணவு. தேர்ட் ஒன், நோய்கள் பெருக மனிதன் டர்ஸ் விட்டு விலகியதுதான் முதன்மை காரணம். என்ன விட்டு விலகியதுப்பா சொல்லுங்க? இயற்கையை விட்டு விலகியதான முக்கிய காரணமா இருக்கு. அவன் இயற்கையை விட்டு என்னைக்கு விலகுனானோ அன்னைக்கே அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபோர்த் ஒன், சமையலறையில் செலவிடும் நேரம் செலவிடும் நேரம் ஆகும். இதுக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். நம்மளோட நல்வாழ்வுக்காக செலவிடுற நேரம். ஸோ பார்த்தீங்களா, கிளாஸ் கவனிக்கிறனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணவே தேவை கிடையாது. மருத்துவம் எப்போது தொடங்கியது சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் எங்கே இருக்கும் பார்க்கலாமா? நீங்கள் ஒரு 2 தான் நான் சொல்லுவேன். தேர்ட் ஒன்லாம் இதே போல் நீங்கள் தேடி தேடி ஆன்சர் எடுக்கும் போது அதில் உள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்து என்ன செய்யும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? வரும். ஓகே, பார்ப்போமா? இதானே தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக தாவரங்கள் இதிலிருந்து என்னது? நோயை முயன்றிருப்பான். தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டு அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டு நோயை தீர்க்க முயன்றிருப்பான். இதில் வேணும்னா நீங்கள் அந்த பூ, பட்டை, வேர் அதெல்லாம் நீங்களே மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இதில் உள்ள சேம் லைன் தான் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி எழுத முடியுமோ அந்தபடி எழுதலாம். ஓகே ரைட்? எழுதிடுவீங்களா? ஓகே ரைட். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் என்ன? நல்வாழ்விற்காக நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை எவை சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸசைஸ் சொல்லியிருந்தாங்களா? நடைப்பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்களா? யோகா அதெல்லாம் இருந்துச்சா? ஓகே ரைட், அதுதான் செகண்ட். அது எங்கே இருக்குன்னு நீங்கள் பாயிண்ட்ஸில் போய் தேடி பார்த்து புக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து நீங்களாம் மார்க் பண்ணி படிக்கணும். ஓகே, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன என்ன? எதை எது பயன்படுத்தினாங்க? இந்த தலை தாவரங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. அது இல்லாத பொழுது என்ன செஞ்சாங்க? பாஷாணங்கள். அது வந்து சித்தர்கள் பயன்படுத்தினாங்க. ரைட்டா? நீங்கள் தேடுங்க, அதுக்குரிய ஆன்சர் கிடைக்கும். நோய்கள் பெருக சிறுவினால நோய்கள் பெருக காரணம் என்ன? நம்ம இயற்கையிலேருந்து வெளியே வந்துட்டு என்ன செஞ்சுட்டோம்? நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு எதுவுமே பண்ணுறதில்ல, உடற்பயிற்சி எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால கூட என்னாச்சு? இது நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட்? அது எங்கே இருக்குது? நீங்கள் தேடி படிக்கணும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். இப்போ ஆன்சரை உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறது வந்து ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். உங்களோட தேடுதல் இருந்தால் மட்டுமே நம்மளோட படிப்பு வந்து முழுமையடையும். ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் முழுமையடையும் போது அந்த இடம் வந்து அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட படிப்பு வந்து அழகாக இருக்கணும்னா அந்த விஷயங்களை நீங்கள் தான் தேடணும். ஓகே ரைட்? இன்னையோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நல்லதே நடக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.